அமைச்சர் KN நேருவின் சகோதரர் அப்பல்லோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. கூடுதல் விவரங்களோடு இணைக்கிறார் நமது செய்தியாளர் முரளி. வணக்கம் முரளி, விவரம். வணக்கம். நகராட்சித்துறை அமைச்சர் KN நேருவின் சகோதரர் ரவிச்சந்திரன் கிரீன்ஸ் ரோடு அப்பல்லோ மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். ரத்த அழுத்தமும் லேசான நெஞ்சுவலி காரணமாக அனுமதிக்கப்பட்டதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. கடந்த 7ஆம் தேதி அமைச்சர் நேருவின் சகோதரர் ரவிச்சந்திரன் மற்றும் அமைச்சருடைய மகன் அருண் ஆகியோருக்கு தொடர்புடைய CVH என்று சொல்லக்கூடிய ட்ரூ வேல்யூ ஹோம்ஸ் என்கிற கட்டுமான நிறுவனத்தில் கடந்த 7ஆம் தேதி முதல் 10ஆம் தேதி வரை 3 நாட்களாக அமலாக்கத்துறை சோதனை நடத்தியது. இந்த சோதனையில் பல்வேறு ஆவணங்கள். இதனிடையே 8ஆம் தேதி மதியமே அமைச்சருடைய சகோதரர் ரவிச்சந்திரனை அமலாக்கத்துறை அதிகாரிகள் அவர்களுடைய காரிலேயே வைத்து அமலாக்கத்துறை அலுவலகத்தில் வைத்து விசாரணை நடத்தினார்கள். இந்த விசாரணையில் பல்வேறு ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டது. குறிப்பாக அன்றைய தினமே கடந்த 7ஆம் தேதியே சென்னை, திருச்சி, கோயமுத்தூர் உள்ளிட்ட 20 இடங்களில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டது. குறிப்பாக திருச்சியில் சூட்கேஸில் முதற்கொண்டு மொத்தமாக ஆவணங்களை எடுத்து சென்றிருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் சென்னையிலும் பல்வேறு ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டதாக தகவல் வெளியாகியது. இதனை அடுத்து மீண்டும் அமலாக்கத்துறை அலுவலகத்தில் ரவிச்சந்திரன் நேரில் ஆஜராகி பல்வேறு விளக்கங்களை கொடுத்திருந்தார். இது மட்டுமில்லாமல் அவரை கைது செய்ய வாய்ப்பில்லை என அமலாக்கத்துறை அதிகாரிகள் தெரிவித்திருந்தார்கள். இன்று அவருக்கு சம்மன் வழங்கப்பட்டிருக்கிறது. அந்த சம்மனுக்கு அவர் நேரில் ஆஜராக வேண்டும் என கூறப்படுகிறது. இந்த நிலையில் தற்பொழுது அமைச்சருடைய சகோதரர் ரவிச்சந்திரன் கிரீன்ஸ் ரோடில் இருக்கக்கூடிய அப்பல்லோ மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். அவருக்கு லேசான நெஞ்சுவலியும் அதே போன்று ரத்த அழுத்தம் காரணமாக தற்பொழுது அனுமதிக்கப்பட்டிருப்பதாக ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது. அது மட்டுமில்லாமல் அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதை தற்பொழுது அமலாக்கத்துறை அதிகாரிகளுக்கு தகவலாக கொடுத்திருக்கிறார்கள். இந்த விவகாரம் தொடர்பாக மீண்டும் வேறொரு நாள் அவருக்கு சம்மன் வழங்கப்படும் எனவும் அதிகாரிகள் தரப்பிலிருந்து தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே பல்வேறு ஆவணங்கள் கைப்பற்றப்பட்ட நிலையில் 2 முறை அவர் அமலாக்கத்துறை அலுவலகத்தில் ஆஜராகி இருக்கிறார். 3ஆவதாக இன்று சம்மன் அளித்த நிலையில் தற்பொழுது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். மேலும் இது தொடர்பாக விசாரணை நடத்தப்படும் எனவும் அதிகாரிகள் தரப்பிலிருந்து தகவல்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி முரளி.